ஹலோ வணக்கம், வெல்கம் டு கண்ணானை கண்ணை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 7 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தையிலேருந்து உண்ணக்கூடிய ஒரு அருமையான வெயிட் கெயின் பண்ணக்கூடிய அதே சமயம் ரொம்பவும் ருசியான காலை அல்லது இரவு உணவு தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த உணவை உங்கள் குழந்தைக்கு ஸ்நாக் மாதிரி கூட கொடுக்கலாம். காலை உணவு சாப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து இந்த உணவை ஸ்நாக் மாதிரி கூட உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இந்த உணவு டைஜஸ்ட் ஆகிடும். இந்த உணவு பண்ணுறதுக்கு ஒரு பாதி போல் கேரட்டை நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சின்ன துண்டுகளாக கட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இந்த துண்டு துண்டாக நறுக்கின கேரட்டை ஒரு குக்கரில் மாற்றிட்டு இதில் 1 கப் போல் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். இதை இப்போது ஒரு 3லேருந்து 4 விசில் அளவுக்கு மிதமான சூட்டில் இது நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். குழந்தைங்க சாப்பிட்றதுனால இது நல்லா மசிய வேகணும். குக்கர் ஆவி அடங்கினதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது நல்லாவே வெந்துருச்சு. இந்த மாதிரி கையில் நசுக்கி பார்த்தா நசுங்கிற பதத்தில் இருக்கணும். நான் முந்தின நாள் நைட்டே 1 டேபிள் ஸ்பூன் போல் ஜவ்வரிசியும் 2 போல் பாதாமையும் நல்லா ஊற வச்சுருக்கேன். உங்கள் குழந்தைக்கு 8 மாதம் கம்ப்ளீட் ஆனால் மட்டும் பாதாம் இந்த உணவில் சேர்த்துக்கோங்க. அதுவும் நட்ஸ் அலர்ஜி எதுவும் அவங்களுக்கு இல்லாட்டி மட்டும் பாதாம் பருப்பு தான் இதில் சேர்த்துக்கணும் அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலாக 1 ஸ்பூன் போல் நட்ஸ் பவுடரை இந்த உணவு தயார் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் நட்ஸ் அலர்ஜி இல்லாத 8 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தையாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த பாதாம் பருப்போட தோல் நீக்கிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்ச கேரட் துண்டுகள், அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் பாதாம், இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் தண்ணீர்லாம் எதுவும் சேர்க்காம நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா கேரட் வேக வச்ச அந்த தண்ணியவே கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைப்பட்டுருச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அதோட நம்ம வேக வச்ச அந்த தண்ணியும் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் வாஷ் பண்ண தண்ணியும் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா எந்த வித கட்டியும் இல்லாதபடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஏதாவது சின்ன துண்டுகள் அரைப்படாமல் இருந்தால் இதை வெளியே எடுத்துருங்க. ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு முழுங்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் மாற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இது நல்லா அப்படியே திக்காக மாறிட்டுருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ண ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ளே இது அழகாக ரெடி ஆகிடும். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா கண்ணாடி போல் இருக்கும். 1-2 முழுசாக ஜவ்வரிசி இருந்தாலும் அது நல்லா வெந்திருக்கணும். அது நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு நெய் வாசனை பிடிச்சா மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பனங்கற்கண்டு பவுடர் நான் சேர்த்துக்கிறேன் இனிப்புக்காக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்க்கும்போதே தெரியும், குழந்தைங்க விழுங்குறதுக்கு எந்த வித சிரமமும் இல்லாமல் இருக்கிற கன்சிஸ்டன்சி. ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இந்த உணவு. கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு இந்த உணவை நீங்கள் செஞ்சு கொடுத்து அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போக நம்ம சேனலில் நிறைய பேபி ஃபுட் ரெசிபிஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலோட வீடியோஸ் அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.